விண்ணோட மின்னாத விண்மீன் ஏது? அது அது உன் புன்னகை. ஒற்றை பூ பூக்கின்ற தேசம் ஏது? அது அது உன் பாதுகை. கிரத்தீது அது உந்தன் தீண்டு. அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா ரெட் கலர் இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணீங்கன்னா ஆல் ஆப்ஷனும் அதையும் கிளிக் பண்ணா நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் சிம்பிளோட வரும். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா பார்ட் 2 எடுத்த வீடியோ. அதாவது பழனியில வந்து கொஞ்சம் கோவில்கள் வந்து அதாவது சித்தர்கள் கோவில்கள் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. இது வியாழக்கிழமை எடுத்த வீடியோ தான். ஸோ வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு பாசிட்டிவ் ஆயிடுமே சொல்லலாம். பழனி மலை அடிவாரத்துல இது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு சித்தர்னே சொல்லலாம். சாக்காடை சித்தர். இது இங்க இந்த கோவில் வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா பழனி இங்க இருந்து பார்த்தா பழனி மலையே தெரியும். ரொம்ப அழகான ஒரு வியூனே கூட சொல்லலாம். ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு சித்தர்கள் கோவில்னே சொல்லலாம். கண்டிப்பா சித்தர்கள் மகான்கள் ஜீவ சமாதிகளுக்கு எல்லாம் போயிட்டு வாங்க. ஒரு பாசிட்டிவ் வைப் கண்டிப்பா கிடைக்கும். ரொம்ப அமைதியாவும் இருக்கும் நம்ம மனசு. ரொம்பவே சூப்பரான ஒரு வைப்னே சொல்லலாம். ஸோ அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நம்ம கணக்கம்பட்டியில இருக்க மூட்டை சித்தர்னு சொல்லுவாங்க. இவரை பழனிசாமி சித்தர்னு சொல்லுவாங்க. இவரை நிறைய பேர் நீங்க பார்த்திருப்பீங்க. இவரும் வந்து பாத்தீங்கன்னா ரீசெண்டா இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் வந்து ரீல்ஸ் எல்லாம் வந்து போட்டு கொஞ்சம் ஃபேமஸான ஒரு சித்தர் டெம்பிள் கூட சொல்லலாம். ரொம்ப பாசிட்டிவ் வைப், ரொம்ப ஒரு அமைதியான ஒரு இடம். உண்மையாவே சொல்றேன், ரொம்ப எனக்கு அங்க உள்ள போகணுமே நிறைய சிக்னல்ஸ் வந்து அவர் கொடுத்தா மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு. ரொம்ப ஒரு பாசிட்டிவ் வைப் கொடுத்தாரு. ஸோ ரொம்ப நல்லா இருந்தது அந்த கோவிலுக்கு போகும்போது. அதுக்கப்புறமா அங்கிருந்து வந்து பாத்தீங்கன்னா அங்க கொஞ்ச நேரம் இருந்துட்டு அதுக்கப்புறமா கணக்கம்பட்டிலே இன்னொரு சித்தரும் இருக்காரு. அதாவது அகண்ட பரிபூரண சச்சிதானந்த சுவாமிகள். இவருடைய மெடிடேஷன் சென்டர் வந்து தாம்பரத்துல கூட இருக்கு. நிறைய பேருக்கு இவரை தெரிஞ்சிருக்கும். அடுத்த நாள் அதாவது வெள்ளிக்கிழமை வந்து பாத்தீங்கன்னா நாங்க காலையில ஒரு 8 மணிக்கு மேல இருக்கும். பழனி மலையில இருந்து கிளம்பியாச்சு. பை பை முருகா அப்படின்னு சொல்லிட்டு கொடைக்கானலுக்கு போக ஆரம்பிச்சிட்டோம். பழனில இருந்து அந்த கொடைக்கானல் அந்த மலைப்பாதை வழியா தான் போனோம். ரொம்ப 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 ஒரு சூப்பரான வியூக்குள்ள நீங்க போக போறீங்க. வாங்க. உனக்காக வாழ நினைக்கிறேன், உசுரோட வாசம் கொடுக்கிறேன், எனக்கு எப்பவுமே வந்து சின்ன வயசுல இருந்தே வந்து பாத்தீங்கன்னா இந்த மலைப்பாதைக்குள்ள அந்த அதாவது என்ன சொல்லுவாங்க அந்த கொண்டை ஊசி வளைவுன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அதுல போக எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஊட்டி கொடைக்கானலா இருந்தோம். நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய ப்ராப்ளம்லாம் வரும். வாமிட்டிங் ப்ராப்ளம், என் பொண்ணுக்கு கூட வாமிட்டிங் சென்சேஷன் வந்தது. பட் எனக்கு அந்த மாதிரிலாம் வந்ததே கிடையாது. நான் சின்ன வயசுல இருந்தே எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். இந்த வளைவு பாதைகள்ல வந்து போற அந்த பயணம் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயமே சொல்லலாம். ஏன்னா அந்த இயற்கையோட நம்ம கலந்த ஒரு உணர்வு வந்து கொடுக்கும். அந்த பாதைக்குள்ள போகும்போது ரொம்ப அற்புதமா இருந்ததுங்க. ஃபுல்லா அந்த அந்த சில்னஸோட அந்த அந்த இயற்கையோட அந்த எப்படி சொல்றதுன்னே தெரியல, அந்த ஃபீலிங்கே வந்து ஒரு அற்புதமான ஒரு ஃபீலிங்கா இருந்து. உங்களுக்கும் இந்த மாதிரி மலைப்பாதை பயணம் வந்து பிடிக்குமா அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. அடி உன் மூச்சினை மெல்ல நான் கேட்கிறேன். அந்த ஓசைக்கு இணையான இசை இல்லையே. உந்தன் கூந்தல் மூடி கொஞ்சம் அசைகின்றது. அந்த அசைவுக்கு நடனங்கள் இணையில்லையே. சிற்பம் கவிதை
திடீர்னு வந்து பாத்தீங்கன்னா கொடைக்கானல் ரீச் ஆக கொஞ்சம் முன்னாடி மனசு வந்து ஒரு மாதிரி லோ ஆக ஆரம்பிச்சது, ஏன்னு எனக்கு தெரியல. அப்புறம் பாத்தீங்கன்னா திடீர்னு ஒரு கார்ல வந்து எனக்கு கண்ணில் வந்து இது உண்மையாவே இது வீடியோ எடுக்கும் போதே என் கண்ணில் பட்ட ஒரு இது, அதுல ஒரு கார் பின்னாடி வந்து யாம் இருக்க பயம் என்ன டக்குன்னு முருகர் வந்து எனக்கு ஒரு பாசிட்டிவ் ஒரு ஒரு என்னமோ ஒரு நான் இருக்கிறவங்களுக்கு நீ ஏன் பயப்படுற அப்படின்னு ஒரு சொன்ன மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு. ரொம்ப சொல்றேன், அப்படியே எனக்கு அப்படியே ஒரு மாதிரி ஆயிட்டேன் நான். அப்படியே எனக்கு வந்து எப்படி சொன்னா ஒரு கூஸ் பம்ப்ஸ் ஆயிடுச்சு. அது வந்து எதேச்சியா அமைஞ்ச வீடியோ, ஆனா அது வந்து எனக்கு அவ்வளோ ஒரு பாசிட்டிவ் வைப் கொடுத்தது. ஸோ நம்ம கொடைக்கானல்ல உள்ள போக ஆரம்பிச்சிட்டோம். கொடைக்கானல் என்ட்ரன்ஸே வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய வெள்ளி நீர்வீழ்ச்சி சில்வர் ஃபால்ஸ் தான் நம்மளை வந்து வரவேற்கவே ஆரம்பிக்கும். ஸோ வாங்க கொடைக்கானலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ நம்ம இப்ப எங்க போகிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஓ சென்யோரிட்டா பேசும் மெழுகு பொம்மையே, ஓ சென்யோரிட்டா. ஸோ கொடைக்கானல ஃபர்ஸ்ட் இவரை தான் நான் போய் பார்க்கணும் என் ஹஸ்பண்ட்ட சொல்லியிருந்தேன், குறிஞ்சி ஆண்டவர் டெம்பிள். என் ஹஸ்பண்டும் வந்து அதுதான் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அவரை தான் ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு நம்ம போகலாம். ரொம்ப ஒரு சக்தி வாய்ந்த ஒரு முருகர் கோவில்னே சொல்லலாம். அதுவும் நாங்கள் உள்ள போகும்போது சூப்பராக வந்து விபூதியால ஃபுல்லாக அலங்காரம் பண்ணியிருந்தாங்க. அப்படியே சிரிச்சு என்னை வரவேற்ற ஒரு ஃபீலிங் எனக்கு வந்து கொடுத்தாரு. ரொம்ப சூப்பராக இருந்தது. கண்டிப்பாக கொடைக்கானல் பிளான் பண்ணீங்கன்னா குறிஞ்சி ஆண்டவர் கோவிலும் போயிட்டு வாங்க. அங்கேருந்து இந்த மலை வியூ பாருங்களா, அவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு வியூனே சொல்லலாம். ரொம்பவே சூப்பராக இருந்தது கிளைமேட்டும். ஸோ குறிஞ்சி ஆண்டவரை பார்த்துட்டு அதுக்கப்புறமா இன்னொரு கோவிலும் கொடைக்கானல ஃபேமஸ், பூம்பாறை குழந்தை வேலப்பர் சன்னதி. இது வந்து பாத்தீங்கன்னா பூம்பாறை அவ்வளோ அழகான கிராமங்க. அழகான கிராமத்துல சூப்பரான ஒரு குழந்தை வேலப்பர். போகர் வந்து பாத்தீங்கன்னா 2 சிலை வந்து செஞ்சார். ஒண்ணு வந்து பழனியில நவபாஷானத்துல செஞ்ச பழனி முருகர், இன்னொன்னு தச பாஷானத்துல செஞ்ச பூம்பாறை குழந்தை வேலப்பர் சன்னதி. அவ்வளோ ஒரு பாசிட்டிவ் வைப். கண்டிப்பா கொடைக்கானல் போனீங்கன்னா குழந்தை வேலப்பரை தரிசிக்காம வந்துடாதீங்க. அவ்வளோ ஒரு பாசிட்டிவ் வைப். அங்க வந்து அவ்வளோ எனக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் ஒரு கனெக்ஷன் வந்து வந்ததுன்னு கூட சொல்லலாம். அவ்வளோ சூப்பராகவே இருந்தது. அந்த கிளைமேட்டும் அந்த கோவிலும் எனக்கு அவ்வளோ ஒரு எப்படி சொல்றதுன்னா மன தைரியத்தை கொடுத்தது கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு ஒரு வைப்னே சொல்லலாம். கண்டிப்பா நீங்களும் அதே மாதிரி நான் வந்து அங்க வேண்டும் போதே நான் எல்லாருக்காகவும் இனிமே இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே கண்டிப்பா குழந்தை பாக்கியமும் உங்களோட தொழில் வளர்ச்சியும் எல்லாத்துலயுமே நீங்க வந்து சூப்பரா முன்னேறுவீங்க. கண்டிப்பா நான் வந்து எல்லாருக்காகவும் நான் வந்து பிரார்த்தனை பண்ணிக்கிட்டேன். ஸோ கண்டிப்பா கொடைக்கானல் போறீங்கன்னா இந்த 2 கோவிலும் மறக்காம மிஸ் பண்ணாம போயிட்டு வாங்க. அடுத்த வியூ பாயிண்டா வந்து பாத்தீங்கன்னா இங்க இருந்து பழனி கோவில் தெரியும். நாங்க உண்மையாவே சொல்றேன், எனக்கு தெரியலங்க. மேபி நீங்க இதுக்கு முன்னாடி இந்த பாயிண்ட் போயிருக்கீங்கன்னா எங்க தெரியும் அப்படின்றத எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. அவ்வளவுதான், இந்த பார்ட் 2 முடியுது. அடுத்த வீக்ல பார்ட் 3 வீடியோ ஃபுல்லாவே கொடைக்கானல இன்னும் நான் என்னென்ன பிளேஸ் போகணும் அப்படின்றத பார்க்கலாம். இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அடுத்த சந்திக்கிறேன்.